மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பெயரை மாற்ற முதலமைச்சர் விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூறிய விஷயங்களை அமல்படுத்துவதற்கு மும்முரம் காட்டி வருகிறது. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் பெரும் வரவேற்பை பெற்ற பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை திட்டத்தை 2500 ரூபாய் வழங்கும் வகையில் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே மாநில அரசு மீதான சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் சுமை காரணமாக தங்கள் வாக்குறுதியை செயல்படுத்த முதலமைச்சர் விஜய் அவகாசம் கேட்டு இருக்கிறார். கடந்த மே 10ஆம் தேதி பதவியேற்பு விழாவின் போதே இதை சுட்டிக்காட்டினார். இந்த சூழலில் திட்டங்களுக்கான பெயர் மாற்றும் நடவடிக்கைகளை தாவேக அரசு அடுத்தடுத்து அரங்கேற்றி வருகிறது. அந்த வகையில் நான் முதல்வன் திட்டம், திறன் மேம்பாடு திட்டம், மகளிர் விடியல் பயணம், மகளிர் பயணம், முதல்வர் படிப்பகம், முதல்வரின் காலை உணவு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பெயரையும் மாற்ற உள்ளது தாவேக அரசு. இது பற்றி 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வெளியிடப்பட்ட தாவேக வாக்குறுதியில் தெளிவாக இடம்பெற்றிருந்தது. அதன்படி அடுத்த சில நாட்களில் மதிப்பு மிகு மகளிர் திட்டம் என பெயர் மாற்றம் செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று 2026-27ஆம் நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதில் மதிப்பு மிகு மகளிர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நிதி நிலைமை சீராக இல்லை என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் கடந்த ஜூன் 16ஆம் தேதி வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் தெரிவித்திருந்தார். மேலும் மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி ரூபாயாக வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகள் கழிந்த பின்னரே மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தினர். அதேபோல் தாவேக ஆட்சியிலும் குறைந்தது ஓராண்டிற்கும் மேல் ஆகும் என்கின்றனர். 1.31 கோடி பெண்கள் பயன்பெறும் 1000 ரூபாய் உரிமை திட்டத்திற்கு ஓராண்டிற்கு 13,807 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் மாதந்தோறும் 2,500 ரூபாய் என உயர்த்தினால் 39,300 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டி வரும். இது மாநில அரசின் நிதி சுமையை 3 மடங்கு அதிகரிக்கும் என்பது கவனிக்கத்தக்கது. ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 1000 ரூபாய் உரிமை தொகை குடும்ப தலைவிகளுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் என்று மாநில அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றதை அடுத்து மே, ஜூன், ஜூலை மாதங்களில் எப்படி 15ஆம் தேதி வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதோ அதேபோல் நடப்பு பட்ஜெட் முடிந்து வரும் ஆகஸ்ட் மாதத்திலும் 15ஆம் தேதி அன்று உரிமை தொகை கிடைக்கும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.